வணக்கம் உறவுகளே, இது சேரமானின் செருக்களம். இது ஒரு சுருக்கமான ஒரு நிகழ்ச்சி தான். இதிலே நான் 3 கேள்விகளை முன்வைக்கப் போகிறேன். அண்மையிலே ஒரு தொழிலதிபர், பாஸ்கரன் என்று சொல்லப்படுகின்றவர், அ ஒரு சவால் ஒன்றை விடுத்திருக்கிறார். முகநூல்ல ரீல்ஸ் என்று சொல்லி ஒரு பகுதி ஒன்று இருக்கு. அந்த ரீல்ஸ்ல அந்த சவால் வந்திருக்குது. அந்த ரீல்ஸ் என்று சொல்லுவோம். சரி, ரீல்ஸோ ரீலோ ஏதோ ஒன்று. அதில அவர் சொல்றாரு என்னன்னு சொன்னால், "எக்கத்தின் காசுக்கும் தனக்கும் சம்பந்தம் இருக்குண்டு யாராவது நிரூபிச்சால், இயக்கத்தின் காசுக்கும் தனக்கும் என்ன சம்மந்தம், இயக்கத்துக்கும் தனக்கு சம்மந்தம் மாதிரி கணக்கு ஏதோ சொல்லியிருக்கிறார். சரி, காசு என்று சொன்னால் ஒரு இருக்கிற பணத்தாள்கள் மட்டும் அது குறிக்கிறது இல்லை, வங்கியில் இருக்கிற இருப்பையும் குறிக்கும். சொத்துக்கள் இருந்தாலும் அது குறிக்கும். சரிதானே? அப்போ ஒரு ஒரு உங்கள்கிட்ட ஒரு நிறுவனம் இருந்தால் அந்த நிறுவனத்துக்கும் ஒரு பெறுமதி இருக்கும். அதை விற்றா அந்த பெறுமதி பிராண்ட், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக பிராண்டுன்னு பார்த்தோம்னா, இப்போ நைக்குண்டா அதுக்கு ஒரு பிராண்ட் இருக்குது. அப்போ அப்போ இவர் காசு என்று சொல்கிறது வெறும் தாழ் காசை சொல்லியிருந்தாருன்னா இந்த கேள்வியை நான் அப்படியே விட்டுட்டு போகிறேன். என்னென்னு சொன்னால் எக்கத்தின் தாழ் காசு ஏதாவது என்கிட்ட இருக்குன்னு சொல்லி அவர் கேட்டால் இருந்தான்னு சொன்னால் ஓகே, இந்த கேள்வியில் நான் இதில் கதைக்கிறதுல அர்த்தம் இல்லை, அதை விடுவோம். ஆனால் இவர் காசு என்று சொல்றது இயக்கத்தினுடைய சொத்து என்ற அடிப்படையில் இவர் சொல்கிறாராக இருந்தால் ஒரு இலகுவான 3 கேள்விகள் தான். முதலாவது கேள்வி, இந்த ஐபிசி 2009க்கு முதல் யாருடைய சொத்தாக இருந்தது? அதாவது 2009க்கு முதல் ஐபிசியில் பாஸ்கரன் பணிபுரியவில்லை, பணிப்பாளராக இருக்கவில்லை, பங்குதாரராக இருக்கவில்லை. அப்படி என்று சொன்னால் 2009க்கு முதல் அது அவருக்கு சொந்தம் இல்லை. சரிதானே? இப்போ அவருக்கு சொந்தமாக இருக்கின்றது அவர் தான் சொல்ல வரும். அப்போ 2009க்கு முதல் அது யாருக்கு சொந்தமாக இருந்தது? அது யாருடைய சொத்து? உங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். சரி, இப்போ அடுத்த கேள்வி, 2009க்கு முதல் பாஸ்கரனுடைய சொத்தாக இருக்காத ஐபிசி இப்போ யாருடைய சொத்தாக இருக்குது? இப்போ பாஸ்கரன் அவர்கள் ஐபிசி தன்னுடைய சொத்து அல்ல, இப்பவும் இல்லை, அப்பவும் இல்லை. அப்பவும் இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். இப்பவும் இல்லை என்று சொன்னார் என்றால் இதோட இந்த கதையை நாங்கள் நிப்பாட்டி போட்டு விடுவோம். அவர் சவாலை வேறு யாரும் சேலஞ்ச் பண்ணுவோம். ஆனால் இப்போ ஐபிசி பாஸ்கரனுடையது என்று சொன்னால் மூன்றாவது கேள்வி, யாருடைய சொத்து இப்போ உங்கள்கிட்ட இருக்குது? சரிதானே? அதாவது இப்போ நான் உதாரணமாக எடுத்துக்கொள்வோம், ஒரு வாகனம் ஒன்று இருக்குது. அந்த வாகனத்துக்கு நான் அதை ஒரு இன்னொருவரிடமிருந்து அதை வேண்டு வைப்பேன் விலைக்கு. அப்போ என்னுடைய டாக்குமெண்ட்டில் இருக்கும் நம்பர் ஆஃப் ஓனர்ஸ். அப்போ நான் 2வது ஓனர், செகண்ட் ஓனர், ப்ரீவியஸ் ஓனர் 1. அப்போ முதல் ஒரு உரிமையாளர். அப்போ அவருக்கு சொந்தமாக இருந்தது இப்போ எனக்கு சொந்தமாக இருக்குது. அப்போ யாருடைய சொத்து என்கிட்ட இருக்குன்னா நான் விலை கொடுத்து வேண்டிட்டேன். நான் அதை நியாயமான விலையில் வேண்டியிருக்கலாம், அறாவில கொடுத்து அவர் ஒரு கஷ்டத்தில் இருக்கைக்குள்ள அதை மடக்கி இருக்கலாம், இல்லை வேறு யாராவது அதை தவறான முறையில் எடுத்து என்னோட கொண்டு விற்று ஆவணங்கள் ஏதாவது மோசடி செய்தோ இது. ஆனால் சட்டப்படி எனக்கு சொந்தமாக வந்துட்டுது. எப்படி இருந்தாலும் அவருடைய வாகனம் இப்போ என்னட்ட இருக்குது. சரிதானே? அப்போ மிக தெளிவான கேள்வி என்னென்னு சொன்னால், யாருடைய சொத்து? 3 கேள்விகள்லாம். யாருடைய சொத்தாக ஐபிசி இருந்தது, இப்போ யாருடைய சொத்தாக இருக்குது? அப்படி என்று சொன்னால் யாருடைய சொத்தை இப்போ பாஸ்கரன் கந்தையா வச்சிருக்கிறேன்? இந்த 3 கேள்விகளுக்கும் ஒரு தெளிவான பதிலை பாஸ்கரன் கந்தையா அவர்கள் தெரிவித்துவிட்டு தன்னுடைய சவாலை பற்றின விளக்கங்களை தெரிவிக்கிறோம். எல்லாம் விருப்பம் என்று சொன்னால் ஒரு விவாதம் ஒன்றை கூட பாஸ்கரன் கந்தையா அவர்கள் நடத்தலாம். அவருக்கு எங்களை எல்லாம் ஐபிசியில் கூப்பிட விருப்பம் இல்லைன்னா நாங்கள் உண்மையை சொல்லி போடுவோம் வேண்டாம். இப்போ தங்கச்சி துவாரகாண்ட விவகாரத்தில் கூட தங்கச்சி துவாரகாண்ட இருப்பை மறுத்து சொன்னவர்களெல்லாம் கூப்பிட்டு எடுத்த ஐபிசி எங்கள் தரப்பை யாரையும் அணுகவும் இல்லை. என்னோட கலைஞர் ராஜையோட ஐயோ நீங்கள் வேண்டாம்,
என்று சொல்லி சொன்னவர். அப்போ விஷயம் என்னென்னு சொன்னால் அவைக்கு பயமாக இருக்கும், எங்களை பேட்டி கண்டா நாங்கள் எல்லாம் உண்மையெல்லாம் சொல்லி போடுவோம், அந்த விவாதத்துக்கு நாங்கள் வந்துட்டோம்னு சொன்னால் பிரச்சனையாக போயிடும். சரி, அப்படி பயம் என்று சொன்னால் சேரமான் தொலைக்காட்சியில் கூட அந்த விவாதம் நடத்தலாம். பாஸ்கரன் கந்தையாவுக்கு இடம் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். இந்த தொலைக்காட்சியில் பாஸ்கரன் கந்தையா மற்றும் பழைய ஐபிசியில் இருந்தவர்கள், 2009க்கு முதல் இருந்தவர்கள், 2009க்கு பிறகு இருந்தவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள் விவாதம் நடத்துவோம். ஐபிசி யாருக்கு 2009க்கு சொந்தமாக இருந்தது, இப்போ யாருக்கு சொந்தமாக இருக்குது, இப்போ அது ஒருவருக்கு சொந்தமாக இருக்குது, ஆனால் அது இன்னொருவருக்கு சொந்தமாக முன்னர் இருந்ததுன்னு சொன்னால் அது யாருடைய சொத்து என்பது பற்றி ஒரு விவாதத்தை நாங்கள் நடத்துவோம். சரிதானே? சரி உறவுகளே, இந்த கேள்விகள், இந்த 3 கேள்விகளுக்கும் சரியான பதிலை பாஸ்கரன் அவர்கள் தெரிவிக்கின்றாரா, வெளியிடுகின்றாரா, இந்த தொலைக்காட்சியில் அல்லது தன்னுடைய தொலைக்காட்சியிலே இது தொடர்பான விவாத முறை நடத்த விரும்புகின்றாரா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியினூடாக சேரமான் தொலைக்காட்சி உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம் உறவுகளே.